வணக்கம் பாம்புடன் வாணி. டிவியில் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளை இணைய வருவது குடும்பம் குவலியம் நேற்று தொகுப்போடு நகுலா அஸ்வனான் அவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிதான வணக்கம் அன்புறவுகளே, இனிதான வணக்கம் வாணி மோகன் அவர்களே. வணக்கம். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். சமூக ஒருங்கிசைவை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் firstaudio.net, fartv.net-இல் உங்களை காண வருகின்றது குடும்பம் குவலியம். மாதம் இல்ல வருடம். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு மாதம் ஆண்டுதானே இது? நீங்க மாதம் சொன்னீங்க, மாதம் இல்ல. மண்வள கலை வளர்க்கும் மாதம். மண்வள கலை. ஓகே, சரி. தமிழ் மண்வளக்கலை ஊக்குவிப்பு மாதம் இந்த மாசி மாதம். அதே நேரம் சமூக ஒருங்கிசைவை ஏற்படுத்தும் ஆண்டு இந்த ஆண்டு. அந்த வகையில் இவற்றை தாங்கி வரும் பாமுகத்தில் இப்பொழுது மலர இருக்கின்றது குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று 1052வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பரப்ப வருகிறது. பூக்களை போல் மகிழ்ச்சியாய் புன்னகை பூத்து வாழ்ந்தால் என்றும் மகிழ்ச்சி இதயத்தில் துளிக்கும் என்று அந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்க செல்ல போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. நான் நினைக்கிறேன் அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய தலைப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த தலைப்பு இன்றைய இளையோர்கள் காதலிக்க விருப்பப்படுகிறார்கள், அது உண்மையான ஒன்று. ஆனால் கல்யாணத்துக்கு பின்னுக்கு நிற்கிறார்கள். காதலிச்சு கல்யாணம் செய்யறதுக்கு இல்ல, காதலிக்கா விட்டாலும் கல்யாணத்துக்கு பின் நிற்கிறார்கள் என்ற ஒரு தொனிப்பு இருக்கின்றது. அது உண்மையாகவுமே இன்றைக்கு இருக்கின்றது. இதன் மர்மம் என்ன? நாங்க சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்துவிட்டால் அது திருமணம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைய யதார்த்த வாழ்க்கையில பார்க்க பல பிள்ளைகள், என்னிடம் படித்த பிள்ளைகளே பல திருமணத்தை தள்ளி போட கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்ப என்ன அவசரம், எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் என்னுடைய கரியர் தான் முக்கியம் என்று வேலை பழு, அதே நேரம் அவர்களுக்கான ஒரு சுதந்திரம், அவற்றை உருவாக்கித்தான் திருமணம் செய்ய முன்னிற்கிறார்கள். ஆனால் பெற்றோர்களுக்கு இது உடன்பாடு இல்லாத நிலை இருக்கின்றது. ஆதலால் இதை பற்றி நாங்கள் நிச்சயம் பேச வேண்டிய ஒன்றாக இருப்பதனால் இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றேன். இன்று ஒரு அருந்ததி ஸ்ரீஸ்கந்த ராஜா என்று வேளில் இருந்த ஒருவர், அவர் இந்த தலைப்பினூடாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் அவர் கூற வர இருக்கின்றார். அவரை அன்போட அழைத்து கொண்டு இணைந்துட்டாரோ தெரியவில்லை, இணையவில்லை நினைக்கிறேன். அவரை அழைத்து கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது அனுபவமான விடயமாக நீங்கள் கண்ட விடயங்களை அல்லது பார்த்த விடயங்களை அல்லது உங்களுக்கு தெரிந்த விடயமாக இருந்தால் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். யார் வர போறீங்கள் பாருங்கள். வணக்கம் பாருங்க. சிறப்பான தலைப்பொண்டு புலம்பெயர் நாடுகளில் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தளவில் பல சிக்கல்கள் இதனூடாக தென்படுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் இருந்து இந்த பிரச்சனை வந்தால் கூட, ஆனா பிள்ளைகளிடம் குறிப்பாக நான் என் வீட்டு பிரச்சனையை சொல்லுகிறேன். நானும் இப்போது 10 வருடமாக 10 வருடத்துக்கு மேல ஒரே அரியணம் கொடுத்து கொண்டுதான் நானும் இருக்கிறேன். ஆனால் அவர் சொல்ற சில பிரச்சனைகளை பெற்றால் சில பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம். என்றால் தச்சம் கண்டும் தெரியும் தெரியாமல் விரும்பி இருப்பார்கள், விரும்புகிறார்கள், விரும்பி இருக்கிறார்கள், ஆனால் அது பெற்றோர்களுக்கு சில நேரங்களில் அது பிடிப்பில்லாமல் இருக்கலாம். அந்த பெற்றோர்கள் பிரச்சனை ஒன்று வந்திருந்தது. ஆனால் அவர்கள் விருப்பப்பட்டாலும் அவர்களின் பெற்றோர்கள் சில நடத்தைகள் இருப்பவர்களுக்கு அது பிடிக்காமல் போனது.
ம், ம், அதனாலும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ம், சில இடங்களில் அவரை கேட்கும் பொழுது அவர் சொல்றார் என்னென்றால், இப்ப இருக்கிற இதில் ம், தனது நண்பர்கள் திருமணம் 3 நண்பர்கள் திருமணம் செய்து ம். வெவ்வேறு இனத்தவர்களை திருமணம் செய்தார்கள். ஓ. ஆனால் 2 பிள்ளைகளுக்கு பிறகு பணத்துக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு அந்த வீடுகள் அவற்றை சொந்த வீடு, சொந்தமாக அவர் உழைத்த பணங்கள் எல்லாம் அந்த அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் இப்பொழுது பிரிஞ்சு பிரிஞ்சு 3 குடும்பம் இருக்கிறது. அதை வெற்றி கொண்டு அவர் கேட்கும் பொழுது சொல்ற, இப்ப இருப்ப பிள்ளை அந்த பெண்கள் கூட பணத்துக்குத்தான் ஆசைப்பட்டு வருகிறார்களே ஒழிய சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கில் இல்லை. அவர்கள் சில பணத்தை செலவழிக்கணும், ஹொலிடேகளுக்கு போகணும், ஆடம்பரமாக இருக்க வேணும். அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய அவர்கள் சேர்ந்து வாழ வேணும் என்று ஏனென்றால் நாம் வாழ்ந்த சூழல்கள் வேறு. ஆனா இங்கு ஐரோப்பிய சூழலில் அது இப்ப இன்று கல்யாணம் செய்தால் நாளைக்கும் விட்டுட்டு போறதுக்கு அதுக்கு ஓகே. ஆனா அப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் தான் பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கு தள்ளினோம். நாங்கள் தான் நாட்டு பிரச்சனை என்று போட்டு எங்கட பிள்ளைகளை நாங்கள் கூட்டிட்டு வந்தோம். ஆனால் அதுகள் இங்கு படிச்சு இங்கு வேலை செய்து நல்லா அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் தனியே இருப்பதனாலே நாங்கள் கூடுதலா சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஏன் நீங்கள் மூக்கள் நினைச்சு நீங்கள் கல்யாணத்தை செய்ய என்று என்னத்துக்கு தள்ளுறீங்க? கல்யாணம் செய்து போட்டு நாளைக்கு 2 ஒரு பிள்ளைகளோட அவ விட்டுட்டு போனா பிறகு அதுவும் இன்னும் ஒரு பக்கம் பார்த்தாலும் எங்களுக்கு தான் அது கஷ்டம். பெண் பிள்ளை வீட்டை வந்து அது பெண் பிள்ளையா இருந்தாலும் அது வந்து வாடாவட்டியா வந்துட்டு கேட்கல. ஆண் பிள்ளையா இருந்தாலும் அப்படி ஒரு பிரச்சனை வரையக்கல. பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் கண்கூடாக பார்க்கக்கூடியதா இருக்குது. இப்பத்த பிள்ளைகள் வந்து இந்த சேர்ந்து வாழ வேணும் என்ற அந்த இதை வந்து குறைவாகத்தான் அதை அவர்கள் எடுக்கிறார்கள். என்றால் முக்கியமான ஒரு பிரச்சனை பணம், வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு ஏற்ற படிப்பு, அதுகள் எல்லாத்தையும் தராதரம், பெற்றோர்கள் ஜாதி பார்ப்பது, மதம் அந்த அப்படி பன்முகத்துல இங்க இருந்தாலும் ஆனா நாம் வாழ்ந்த சூழலில் நாம் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். இங்கு வேறு ஒரு மதத்தை முடிச்சுட்டு போனால் அவர்களுடைய மதத்துக்கு போறதுக்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். அவர்கள் எங்கட மதத்துக்கு வருவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதுகளும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது. எப்படியா இருந்தாலும் பிள்ளைகளை நாம் எப்படி ஒழுக்கத்தோட வளர்த்தாலும் ஆனால் அது அவர்களுடைய முடிவுதான் முடிவு என்ன. ஆமா, அது தலையெழுத்து எதுவோ அதுபடிதான் நடக்கும். மிக சிறப்பான தலைப்பு. நன்றி நகுலா, நன்றி. மிக நன்றி. செல்வி நித்யானந்தன் சொன்ன இன்றைய கால சூழல் பிள்ளைகள் ஜொலியாக வாழ்வது, சுற்றுலாவுக்கு போகிறது, அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும், அவரோட தாங்கள் சுத்தி தெரியாது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, அப்படியான விடயங்களுக்கு ஓகேயாக இருக்கிறார்கள், அதிலே ஒரு சந்தோஷத்தை காணுகிறார்கள். ஆனால் அவர்கள் இன்றைய யதார்த்தமான சூழல்ல பார்த்தா பணம், வேலை, அதுகள் நிரந்தரமாக இருந்தால் மட்டும்தான் செய்யலாம் என்று இருக்கிறார்கள். பிறகு அந்த புரட்சி, அதாவது சில பேருக்கு பிரிவுகளை பார்த்த உடனே இவர்கள் தனியே இருப்பது சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள் என்ற எண்ணத்தை அவர் சொல்லியிருந்தார். மிக்க நன்றி செல்வி நித்யானந்தனுக்கு நன்றி, வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஏமலர் வாருங்கள். வணக்கம். இனிய மதிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம். பிள்ளைகள் தாங்களா காதலிச்சு போனால் பெற்றோர் அதுக்கு மூக்கு நுழையாம விட்டாலே ஓகே, அதுதான் இன்றைக்கு செய்ய வேண்டிய கூட அவேண்ட விருப்பம். ஆனா சொல்லலாம், அறிவுரையா சொல்லலாம், இதுதான் நீங்க ஒன்றோட போறீங்க, அதோட நிரந்தரமா இருக்க வேணும், இப்படித்தான் எங்கட இதுகள் அதுகளை சொல்லிவிடலாம். மற்றபடிக்கு அவைகள் கல்யாணம் எப்பன்னு சொல்லி அவைகிட்ட அரியண்ட கொடுக்க கூடாது. அவைக்கு தெரியும் தாங்கள் கல்யாணம் கட்டணும்னு சொன்னால் தங்களோட வாழ்க்கையை பாப்பினம், தங்களோட வருவாயை பாப்பினம், ஒரு திருமணம் செய்யறேன்னு சொன்னா இவ்வளவு செலவு வரவு அதுல பாப்பினம், தச்சல் அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா பிள்ளைய யார் கவனிக்கிறது, யார் பாக்குறது, அந்த இதுல பாப்பினம், எல்லாத்தையும் பார்த்தா பின்னுக்கு போட்டு கொண்டு போயினோம். அப்ப அதுகளை நீங்க சொன்ன சரி, இப்ப உண்மையிலேயே விட வேணும். ஆனால் இப்ப சில நேரம்
அந்த குடும்பம் சரியில்லை, அவியல் சரியில்லை என்று சில பேர் தட்டி கழிக்கிறதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நாங்கள் சொல்றோம் அந்த குடும்பம் சரியில்லை, ஆனா பிள்ளை போட்டது சரி, இனி என்ன விட வேணுமா அல்லது அதுக்கு மூக்கு நுழைக்க இல்ல வேணுமா? பிள்ளைக்கு அது உண்மையான விருப்பம். அவர் இல்ல அந்த பிள்ளை விரும்பி போற பிள்ளை அவர் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லையாண்டா விடலாம் தானே. அவர் தான் மற்ற தேவை போற எங்களுக்கு. என்ன பிள்ளையும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல வழியில கொண்டு போகணும்னு சொல்லி திருப்பி வரலாம் தானே. அப்படித்தானே அவர் அப்படி இருந்தாலும் அப்படியான பிள்ளைகளும் இருக்கணும் தானே. இருக்கணும் தானே. ஆமா. அப்ப அதுகளை ஒண்ணும் செய்யல அது. ஆனா எங்கட தமிழருக்குலாம் அந்த பிரச்சனைகள் கூட வறுமை ஒழிய மற்றபடிக்கு வேற நாட்டுக்காரர் அதுகள் போனாதான் வீட்டை விட்டு போனா பிறகு அதுகள் தேதப்பன் போய் மூக்கு நுழைக்கிறது ஒன்றுமே இல்லை. உங்களோட விருப்பம் நீங்களே கொண்டு விட்டுடுவினோம். அப்படி இருந்தால் ஓகே ஓரளவுக்கு. ஆனால் பிள்ளைகள் தங்கட இதைத்தான் பாக்குதல். இப்ப கல்யாணத்தை பின்னுக்கு போறதுக்கு தங்கட வருவாயை பாக்குதல். தங்களுக்கு சமாளிக்க இயலும் பார்க்கணும். மற்ற ஒரு நிரந்தரமான ஒரு வீட்டை வச்சு கொண்டுதான் செய்யணும். வீட்டு காசுகள் தெரியும் தானே. இப்ப வாடகைன்னு சொல்லி நிறைய காசு. அப்ப ஏதாவது ஒரு வீட்டை வாங்குவோம். முதல் நாங்கள் நல்ல இதா இருந்தோண்டு பிறகு திருப்பி இதுகளை செய்யலாம், அதுக்கு பிறகு கல்யாணத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுகளை பாக்குது. அதாலதான் பின்னுக்கு போதையொழிய மற்றபடிக்கு. ஆனா அது பாக்குறது நல்லதுதானே. ஒரு நிரந்தரமான வேலை, நிரந்தரமான ஒரு வீடு இருந்தால் தான் நான் அடுத்த துணியை நாங்கள் எதிர்பார்க்கறது வேற பிரச்சனை வராது வேலுக்கு. அது ஓரளவுக்கு அதை கொண்டு கொஞ்சம் வருமானம் ஓரளவுக்கு ஓகேயா இருந்தால் பிறகு திருப்தியா இருந்தா அப்புறம் ஓகே கல்யாணத்தை கட்டி போட்டு அப்படியே தான் இருக்கலாம். நாங்கள் வயசு எல்லாம் பாக்குறோம். அப்ப அந்த வயசு முக்கியம் தான், இல்லையாண்டு இல்ல. அதை பாக்குறதாலதான் பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இடையில கொஞ்சம் முரண்பாடு. வயசு பாக்குறேன்னா நாங்கள் பிள்ளைகளை முதல் ஆரம்பத்துல கொஞ்சம் இறுக்கமா வச்சுட்டோம். அதுக்கு பிறகு பிள்ளைகள் போய் வயது குடிக்கொண்டு போகுது. அதுக்கு பிறகு வேலையில வீடுகளை வாங்க கொஞ்சம் கூட போகுது. அதனால வயது போகுதுதான் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் செண்டிச்சு ஒரு 30க்குள்ளேயாவது முடிச்சாதான் ஓரளவுக்கு நல்லது சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமா, மிக்க நன்றி உங்களோட அருமையான கருத்துக்கு. யாத்தியோ சத்தம் கேக்குது. அதாவது ஏமலர் சொன்ன கருத்து உண்மையிலேயே, அதாவது ஒரு வீடும் அதே நேரம் வேலையும் நிரந்தரமாக இருந்தால் தான் நாங்கள் இன்னொரு கல்யாணத்தை பற்றி பேசலாம் என்றது உண்மையான ஒன்றுதான். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள் ஏமலர். அடுத்து வணக்கம். வணக்கம் வாணி, வணக்கம் நவலா. நல்ல தலைப்பு. இப்ப இன்றைய காலத்துல பிள்ளைகள் யூனிவர்சிட்டியிலே லவ் பண்ண தொடங்கினோம். அவர்கள் படிச்சு முடியும் மட்டும் லவ் பண்ணிக்கொண்டே இருப்பினோம், என்ஜாய் பண்ணிக்கொண்டே இருப்பினோம், எங்கேயும் போவினோம் வருவினோம். கடைசி நேரத்துல தாய் தப்பன் அறிஞ்சதை தண்டைக்குள்ள அதுல எல்லாரும் பார்க்கணும். என்னென்னா சாதி பார்க்கணும், மதம் பார்க்கணும், இனம் பார்க்கணும். அதால என்னன்னு சொன்னா பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் இல்லை. அப்ப அதை இழுத்து கொண்டு போய் அப்ப விருப்பத்துக்கு பிள்ளைகள் போய் தங்களோட பிள்ளைகள் சில நேரங்கள்ல ஏன் அந்த கல்யாணங்கள் நீடிக்குதுன்னு சொன்னா பெற்றோரோட அனுமதியினுடன் நாங்கள் அந்த கல்யாணத்தை செய்யணும்னு தண்டிக்குதுகள். ஆனால் அது கடைசி வரையும் பெற்றோர் இந்த காரணங்களோட வச்சுக்கொண்டு விரும்புகிறார்கள் இல்லை. அதனால அந்த கல்யாணங்கள் எல்லாம் நீடித்து கொண்டு வரும். மற்ற இந்த பிள்ளைகள் யூனிவர்சிட்டி முடித்தாலும் கூட தாங்கள் உழைக்கணும், கையில் காசு வச்சிருக்கணும், ஒரு வீடு வாங்கணும், எல்லா நாடுகள் எல்லாம் சச்சமயம் கல்யாணம் முடிஞ்சிட்டோன்னா குழந்தை கிடைச்சிட்டேன்னா ஒரு இடம் வெளிக்கிடவே இராது. அப்போ அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு பெற்றோர்களும் வரையினமும் தெரியும். அப்போ இவையில் என்னென்னு சொன்னால் என்ஜாய் பண்ணணும், எல்லா இடம் போய் பார்க்கணும், இல்லாதவங்களோட அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு காசையும் கையில் வச்சுக்கொண்டு ஒரு வீடையும் வாங்கி போட்டு நல்ல உத்தியோகமாக நல்ல நிரந்தரமாக இருக்கீங்கள அது பிறதான் திருமணம் செய்கிறார்கள். அதுல என்ன தவறு இருக்கு? ஓகே தான், அப்படித்தான் அது ஓகே தான், அது அவருடைய விருப்பம், அவர்கள். ஆனா பெற்றோர்கள் அதை விரும்புகிறார்கள் இல்லையா? அது 2 பிள்ளைகள் இருந்து சொன்னா பொம்பளை பிள்ளைகள் இவைகளுக்காண்டி அந்த பொம்பளை பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு இருக்க வேண்டி இருக்குது. இல்ல, அதையும் பெற்றோர் பார்க்க தேவையில்லை. 2வது பிள்ளை மூத்த பிள்ளை இருக்குது, 2வது பிள்ளைக்கு திருமணம் வந்தா செய்து விடுங்கோ நீங்களே. சில பேர் விரும்பினோம், ஆனா சில தகப்பன்மார் விரும்புற இல்ல, மூத்தவள் இருக்கத்தக்கதா என்ற மற்றவை செய்யணும்னு செய்யணும். ஆனா அப்படியும் செய்து இருக்கிறான், மூத்தவ இருக்கத்தக்கதான் 2வது செய்தோம். அவள் தான் இந்த பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி போதோம், இந்த பிள்ளைக்கும் வாழ்க்கை வரணுமே. சில நேரம் மாறியும் வரும். 2வது பிள்ளை வெளியில போய்க்க சில நேரம் மூத்த பிள்ளைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் வந்துடும் தானே சில நேரம். அப்படியும் இருக்கிறது. அதான் ஒரு 125 அப்படி வரலாம். ஆனா அந்த லவ் பண்ணினா இப்பதே அதான் இப்ப வெளியில வெளிக்கிட்டாலும் கூட வயது கூடியதாக பிள்ளைகள் இல்லை. இப்ப எல்லாம் அந்த யூனிவர்சிட்டியிலே தங்களுக்குள்ள தங்களோட வாழ்க்கையை தெரிஞ்சு கொண்டு சில நேரம் கைவிட்டு போவதுகளும் உண்டு, செய்கிறதுகளும் உண்டு, பெற்றோரோட சம்மதத்தோட செய்கிறவர்களும் உண்டு, பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் செய்தவர்களும் உண்டு, குழந்தை பிறந்தா பெற்றோர் சேர்ந்ததும் உண்டு. அப்படியெல்லாம் கணக்கு நடக்குது.
ஆனால் பிள்ளைகள் அதை உணர்வோடும் பெற்றோரையும் ஆதரிக்கணும், பெற்றோருடைய விருப்பத்தில் ஆசீர்வாதம் பெறவும் சொல்லி நிச்சயம். முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி. ஆமா, உண்மையிலே பார்த்தோம்னா சில பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து போக மாட்டார்கள். என்ன விழாகாலம் ஒரு வளர்த்த பெற்றோரை விட்டுட்டு போகக்கூடாது. ஆனா பெற்றோரும் பிள்ளையும் ஒரு உடன்பாடை எட்டலாம். ஏனென்றால் சில நேரம் இந்த சாதி மதங்கள் பார்க்கிற விடயத்திலே கொஞ்சம் பின்னுக்கு தள்ளலாம். அடுத்தது மூத்த பிள்ளை இருக்கத்தக்கதான் 2வது பிள்ளைக்கு செய்கிறதான். இப்ப என்னிடம் படிச்ச பிள்ளை 2வது பிள்ளை தான் இப்ப திருமணமாக போற. அவர் விரும்பிய ஒரு பையனை வச்சிருந்தவர். மூத்த பிள்ளை இதுவரை கிடைக்கவில்லை. இப்பொழுது அடுத்த மாதம் திருமணம் நடைபெற போறது. அப்ப அந்த பிள்ளைன்ற அது லவ் பண்ண படியன் அந்த வீட்டின் கடைசி படியன். அப்ப தாய் என்னன்னா தண்ட பிள்ளைய செய்யணும்னு விரும்புறா. இந்த பிள்ளை 2வது பிள்ளை இங்க. அப்ப ஒன்னும் செய்யத்தான் போயினோம். ஓகே, அது சில நேரம் இந்த பிள்ளை மாதிரி வேணா அந்த பிள்ளைக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாமாம். இதுகளாலையும் உண்மையிலேயே பின்தள்ளக்கூடிய குடும்ப சூழ்நிலையும் அங்க பின்தள்ள வேண்டிய நிலைக்கு வருகிறது. மிக்க நன்றி ஜெயா நடேசன். அடுத்து வாங்குவா. இன்றைய தலைப்பு இன்றைய இளையோர் காதலிக்கிறார்கள், திருமணத்திற்கு பின்னிக்கிறார்கள் என்றுதான். என்னண்டா காதலி கேட்க அவைகளோட வாழ்க்கை இன்பமா இருக்குது. திருமணம் என்று போன உடனே அந்த திருமண வாழ்க்கையில நிறைய பொறுப்புகள் வருகுது. ஒரு 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 பெண் பிள்ளைய நாங்க வீட்டுல வளர்க்குறோம். அந்த பெண் பிள்ளைக்கு பெரும்பாலான வீடுகள்ல பெண் பிள்ளைகள் வேலை செய்வதே இல்லை. அப்ப இப்ப ஒரு திருமணம் அந்த திருமண வாழ்க்கைக்கு போன உடனே அவியலுக்கு பொறுப்பு வருகிறது. வீடுக்கு பொறுப்பு, சமையல் பொறுப்பு, பிள்ளைகளோட பொறுப்பு. அப்ப அவியல் கேக்குறீங்க என்றால் ஏன் எங்களுக்கு இது, ஏன் இந்த பொறுப்பு? இப்ப திருமணம் முடித்து கூடிய 6 மாதம், 1 வருஷம், 1 மாதம், 2 மாதத்துல இந்த பிள்ளைகள் திரும்பி வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். இதுவும் பல காரணங்களுக்குள் இதுவும் ஒரு காரணம். அதே போலதான் அந்த சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் வேணாமன்ற ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த பெற்றோர்களின் குடும்ப சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்கு. பெற்றோர்கள் வீட்டில் சண்டை பிடிக்கிறார்கள். அப்பா குடித்துட்டு அம்மாவை அடிக்கிற, அம்மாக்கும் அப்பாக்கும் இடையில அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அம்மாவும் அப்பாவும் பேசியே 10 வருடம் ஆகின்றது. ஏன் எங்களுக்கு இந்த திருமணம் என்று கேட்கின்றார்கள். இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, திருமணமாகி நாங்கள் ஒன்றடியா சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த திருமண பந்தத்துக்குள் போய் அதுக்குள்ள பிடிக்காமல் விட்டு நாங்கள் டிவோர்ஸ் ஆகி, ஏன் நாங்கள் அந்த டிவோர்ஸ் என்ற வார்த்தைக்குள்ள போக வேணும்? அதை விட நாங்கள் இப்படியே இருக்கலாம். எத்தனையோ யூனிவர்சிட்டி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியாம இதுவரும் சேர்ந்து ரூம் எடுத்து வாழ்ற காலகட்டமும் இப்ப இருக்குது. எங்களுக்கு தெரியாது. எங்களை நினைப்பு முழுக்க எங்களை பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில படிக்கிறார்கள், தனியா ரூம் எடுத்து இருக்கிறார்கள். ஆனா எத்தனையோ பிள்ளைகள் சேர்ந்து வாழ்ற பிள்ளைகள். அவைகளுக்கு சேர்ந்து வாழைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. 2 பேரும் ஆனா திருமணம் பொறுப்பு வந்த பிறகு அவையல் அதுல இருந்து விடுபடத்தான் முயற்சிக்கிறேன். ஒரே ஒரு பிள்ளையண்டு ஒரு தாயின் தகப்பனும் ஒரு பிள்ளை, என்னுடைய பிள்ளை ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு நாங்கள் என்ன வேலையை சொல்வது? அந்த பிள்ளை 11 மணிக்கு கிளம்பினான 12 மணிக்கு கிளம்பினான பெற்றோருக்கு அதுக்கு கவலை இல்லை. ஆனால் இது குடும்பமாகினதுக்கு பிறகு அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு பொறுப்பு வரைக்க, நீ என்ன 11 மணி மட்டும் படுத்துக்கிறா, 12 மணி மட்டும் படுத்திருக்கிறா, என்ன வீட்டுல ஒன்றும் சமையல் இல்லையா, அதே நான் சமைக்கணும், நீ நீ 50-50 என்று வாழ வழி கிடைக்க அந்த முறிவு வருது. அதாலேயே இந்த பிள்ளைகள் அதை திருமணத்தை விரும்புதுகள் இல்லை. திருமணம் வேண்டாம், நாங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு போறோம். எத்தனையோ குமர் பிள்ளைகள் 30 வயது தாண்டின குமர் பிள்ளைகளும் இன்றைக்கு திருமணம் வேணாம் என்றுதான் நிற்கிறாங்க. அப்படி ஒரு வயது 18 வயது 19 வயதுல லவ் பண்ணினா பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளயோ பெற்றோருடைய அந்த இதுக்குள்ள வர இல்லை. என்னுடைய சாதி இல்லை, என்னுடைய சமயம் இல்லை, என்னுடைய டேலண்ட் இல்லை, நீ படிச்சது கூட நீ லவ் பண்றவன் படிச்சது குறையன்னு சொல்லி அந்த இதுக்குள்ள அதை விடுபட்டு போயிருக்கேன். அந்த பிள்ளைகளுக்கு திருப்பி திருமண வாழ்க்கைக்கு போக விருப்பம் இல்லாம இருக்குது. ஆனபடியா இன்றைய இளைஞர்கள் எல்லாரும் என்று சொல்ல மாட்டேன், 75% திருமணத்தை வெறுக்கின்றார்கள், காதலிப்பதை விரும்புகின்றார்கள். ஆமாம், நிச்சயம் உண்மையான ஒன்றுதான். நீங்க சரியா சொன்னீங்க. ஏன்னு கேட்டா அவர்கள் சேர்ந்து வாழைக்குள்ள அங்க சாதாரணமாக திருமணம் செய்யாம காதலிச்சு சேர்ந்து ரூம் எடுத்து நிக்கிறதோ அல்லது சுற்றுலா போறதோ அதை மகிழ்ச்சியாக இருக்கிற அவர்கள்
கல்யாணம் என்றோன்னா கொஞ்சம் பின்னுக்கு நிக்கிறத பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த பொறுப்பை ஏற்கிற தன்மை கொஞ்சம் குறையுதோ, அல்லது நீங்க சொன்ன மாதிரி இப்ப 50-50. ஏனென்றால் அன்றைக்கு ஒருவர் சொன்னார், நான் திடீரென போக வேணுமென்றார். ஏனென்று கேட்டா பிள்ளைய நான் பார்க்கணும், அவ ரெஸ்ட் பண்ண விட வேணுமென்று. அப்ப 50-50 என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள அவர்கள் வருவதனால் அது சில நேரம் உடன்பாடு இல்லாம போய்விடுமோ என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது தான். அதனாலதான் அந்த இப்படி வாழ்ந்துட்டா நல்லதே என்று நினைக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை நீங்க சொன்னது சரி. சில நேரம் திருமணம் என்ற ஒன்றுக்குள்ள போய்க்கவே சண்டை பிடிக்கிற தன்மையையும் பார்க்கிறோம். ஆமா, இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்றால், நாங்க பெற்றோர்கள் வீட்டுல இருந்து எங்களுடைய கணவன்மாருக்கு நாங்க செய்யற பணிவிட கூடி எங்களோட பிள்ளைகளுக்கு அது ஒரு எரிச்சலை கொடுக்குது. என்னண்டா ஏன் அவசரமா வேலைக்கு போய்க்க முன்ன நீங்கள் சமைச்சு வச்சுட்டு போறீங்க, அப்பா சமைச்சு சாப்பிட்டு போட்டும், ஏன் வீட்டு வேலை செய்யறீங்க, அப்பா அந்த ஒரு கட்டம் அவியலுக்கு தாங்களாகவே வருகுதோ என்று நான் யோசிக்கிறேன். இல்ல அந்த குடும்ப சூழ்நிலை சரி, நீங்க சொன்னது அது அந்த எண்ணம் அவர்களுக்கு உருவாகலாம். அதே நேரம் அந்த குடும்ப சூழ்நிலை இவை இப்படி செய்யணும், நாங்களும் அப்படி செய்ய வேணுமோ என்ற ஒரு எண்ண பதிவை உருவாக்கிவிடும். அதனாலேயும் உண்மையிலேயே பின்னுக்கு நிக்கிற தன்மை அந்த பிள்ளைகளிடம் இருக்கிறது தான். சரியா சொன்னீங்களா? இப்ப இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லி இதன்றேன். நான் பழகிற ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய சொந்தக்கார இப்ப அதுக்குள்ளேயே நான் பார்த்தா 30, 32, 35 வயது பொம்பளை பிள்ளைகள் ஒரு 7-8 இருக்குது. அவையில் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏன் ஆண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் இப்படி இருக்கிறது, ஏன் ஆண்டி உங்களுக்கு என்ன, அவைய யூனிவர்சிட்டி முடிச்சு நல்ல வேலையில இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா அவைய கேட்கிற கேள்வி, ஏன் ஆண்டி நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க அப்படி ஒரு கடந்த சனிக்கிழமை அப்படி ஒரு வார்த்தை நான் ஒரு பொம்பளை பிள்ளைகளோட வாயில இருந்து கேட்டேன். ஆமா, இல்ல உண்மையா கேட்பார்கள் தான். அதை நானும் சொல்றேன். அதை பற்றி கதைக்க கூடாது. இப்ப நாங்க அந்த பிள்ளைகளை கண்டாலும் நீங்க கல்யாணம் முடிக்கலையே அல்லது திருமணம் ஆகவில்லையே என்று நாங்க கேட்க கூடாது. அவைக்கு அது பிடிக்காது என்று தாயதப்பனே சொல்லி விடுவினோம். ஆனபடியால் அந்த பிள்ளைகளையும் நாங்க உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அவர்களுடைய நிலையில் அது சரியாக இருக்கிறது என்று நாங்கள் சில பெற்றோர்மாருக்கு அது ஒரு கவலையாக இருக்குது. சில பெற்றோருக்கு அது கவலையா இருக்கு கல்யாணம் செய்யாம இருக்கு. ஆமாம், தீராத கவலை பெற்றோருக்கு. ஏனென்றா அந்த தாய்தப்பன் ஒரு அடுத்த சந்ததியை எதிர்பார்த்து காத்து இருக்கிற ஒரு காலம் தானே. அப்ப அதனால அவர்கள் நினைக்கிறார்கள். மிக்க நன்றி. ஆனா நில்லுங்கள், அப்படியே அடுத்த ஆளை எடுத்துக்கொண்டு இடையில் பேசுவோம் பேந்து. வணக்கம் ஜீவா, வாருங்கள் ஜீவா. நீண்ட நாளைக்கு பிறகு ஜீவாவை சந்திக்கிறேன். வணக்கம். கவனிக்கல அந்த இது அங்கால போய் கொண்டிருக்கிறபடியா டக்குன்னு உடனே கவனிக்கல. நீங்களா உங்களோட வணக்கம் எல்லாருக்கும். உங்களோட தலைப்பை பார்த்துட்டு தான் உண்மையா வந்தேன் சொல்லி ஆர்வமா இருந்துச்சு. நானும் நினைக்கிறேன்னு சொன்னா, இந்த பிள்ளைகளை ஏன் திருமணம் இப்ப நாங்க அதுகள் கேக்குதலுங்களை ஏன் நீங்க திருமணம் செய்கிறீர்கள் கேட்கணும், ஏன் செய்த நீங்கள் கேட்கணும். உங்களோட நம்பிக்கை இல்லாம தானே நீங்க செய்த. நீங்கள் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர்ல நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்கள் அப்படியே இருக்கிறோம். நீங்கள் ஏன் அப்படித்தான் கேட்டுச்சு ஆக்கள். ஏன் நீங்க செய்த நீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, விட்டுட்டு போடுவீனமோ இல்ல எங்கேயும் போயிடுவீனமோன்றதுக்காக நீங்க நீங்க திருமணம் பண்றதா கொண்டு வந்த நீங்கன்னு சொல்லிச்சுனா, அப்ப நான் யோசிச்சேன் அப்படியும் நாங்க நினைச்சிருக்கேன் தானே. ஆனா இப்ப நீங்க நினைக்கிறீங்களோ, இப்ப இந்த காலத்துல பிள்ளைகள் எல்லாம் லவ் பண்ற நேரத்துல வடிவா போயினம். ஆனா 18 வயதுல ஒரு காதல், 21 வயதுல ஒரு காதல், 24 அவ தங்களுக்கானதை சூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இன்றைக்கும் அவைக்கு எண்ட் இல்லாத ஒரு தங்களுக்கு ஒரு வயசு வரைக்கல தனக்கான சூட்டபிள் பர்சனை அவ தேடிக்கொண்டே இருக்கிறோம். அதிலும் என்ன தவறு? இப்ப நாங்க தானே உடனே சொல்லுவோம் கற்பு போடும் இதாண்டா. ஆனால் சில நேரம் பழகி பார்க்க தனக்கு சூட்டபிளான ஒருவர் வரைக்கிட்ட செய்யறதுதான் அந்த பிள்ளைக்கு நல்லதா இருக்கும். அதுக்காகத்தான் அவ வெயிட் பண்ணினா, உண்மையாகவே அதுக்காக தான் அவ வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அவைக்கு ஒரு வயசு ஒரு எல்லையாவே பாக்கல. இன்றைக்கு 21 வயசு 30 இடையில மேரி பண்ணணும்ன்ற ஒரு வாழ்க்கையாவே பாக்கல. தாங்களும் என்ஜாய் பண்றோம், எல்லாம் முடியுது. சரி, இனிமே பிள்ளைகளை பெற்று ஒரு செட்டில் ஆகணும்ன்ற நிலையில தான் அவ திருமணத்துக்கே ஒத்துக்கொள்ளினோம். அது வரைக்கும் அவங்க தங்களோட வாழ்க்கையை என்ஜாய். ஆனா அது ஒரு விதத்துல நல்ல என்ன பிரஷர், இந்த நாட்டில எல்லாத்துக்கும் ஒரு பிரஷரா தான் இருக்கிறோம். என்ன பொறுப்புகள் கூடினதா இருக்கு. இன்றைக்கு வேலை இருக்கும், நாளைக்கு வேலை இருக்காது. அப்ப அவ தங்களை செட்டில் பண்ணத்தானே விரும்பினோம். அதுல ஒரு பிள்ளையும் இல்லையன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த திருமண பந்தத்தை உருவாக்கி போட்டு இருக்கிறத விட அவ தங்களை வாழ சுதந்திரமா இருந்து தங்களுக்கு பிடிச்சவரை அல்லது தங்களுக்கு சரியான காலம் வர தனக்கும் பிடிச்சவரை செய்யறது. ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பாவா இருக்கணும்னா அந்த குவாலிபிகேஷனை ஒரு ஆள் வந்திருக்கணும், சும்மா செய்யக்கூடாது.
அதுக்காக வெயிட் பண்ணினோமோன்னு நான் யோசிச்சேன். இல்ல உண்மைதான். ஒரு பிள்ளை நாங்கள் இப்ப ஒரு பிள்ளைய திருமணம் என்ன மாதிரின்னு கேட்டா அது தான் படிச்ச ஈக்குவலா இல்லாவிட்டாலும் கொஞ்சம் குறைஞ்சாலும் ஆனா ஒரு கிராஜுவேட்டா அது அவரும் கிராஜுவேட்டா கொண்டு இருக்க வேணும் அப்படி என்று எதிர்பார்க்கறது உண்மைதான். அதே நேரம் தான் கூட்டிக் கொண்டு போக தனக்கேற்ற ஒரு ஆளை தான் சூட்டபிளாக அந்த பிள்ளை நினைக்கும். அப்ப அதுல தவறு இல்லை. ஆனா நாங்கள் எங்கட பெற்றோர் எது என்றாலும் செய்யலாம், அது இப்ப இனி வயசு போனா எது என்றாலும் செய்யலாம், இப்படியான ஒரு எண்ணத்தை தோற்றுவிச்சிடலாம். அப்படி ஒரு எண்ணத்தை தோற்றுவிச்சோம்னா அதை பிள்ளை ஏற்க முடியாது. அப்படி என்றா நான் இப்படியே இருக்கிறேன் என்றுதான் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனா இப்ப எல்லாம் சாதிகளை விட்டும் சனம் வெளியில வந்துட்டினோம். எங்களையாக எல்லாம் கூடுதலாக எல்லாரும் வெளியில வந்துட்டினோம். இனிமேல் இதுகள் எல்லாம் பார்க்க கூடாதுன்ற ஒரு நிலைமையில அநேகமான பேர் வந்துட்டினோம். மற்றது இப்ப இவ சொல்லிட்டேன் யூனிவர்சிட்டி இப்ப என்ன சொல்ல பிள்ளைகளே லவ் பண்ணேக்குல 1வது 2வது 3வது இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொண்டே போகுது பேரண்ட்ஸுக்கு. இப்ப அது விட்டுட்டேன், அது பிரேக்கப், நான் இப்ப அடுத்தது பிடிச்சிட்டேன், அடுத்தது அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறோம். எங்க இப்ப வந்து கள்ளமா எங்கட ஊர்வல்ல செய்யற மாதிரி இதுகள் லவ் பண்றது இல்ல. எல்லாரும் வீட்டுக்கு கூட்டி கொண்டு வர வழி கட்டினோம். காலேஜ் பாருங்க அப்ப அநேகமா எல்லாருமே வீட்டை கொண்டு உடனே இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுகள் பிள்ளைகள். அந்த ரேஞ்சிலதான் இப்ப இருக்கணும். என்னென்ன ஜீவா அன்றைக்கு பேர்லின்ல ஒரு கல்யாணம் நடந்தது. அவன் லவ் பண்ணிட்டு அந்த பெண்ணை வச்சிருந்தவர். ஆனால் அந்த சம்பந்த கலப்பெல்லாம் முடிஞ்சது, வந்து சொல்லி எல்லாம் இதான்ட்டு கல்யாண நாள் வச்சா பிறகு இந்த பிள்ளை அவருக்கே வந்து சொல்லிக்கு நான் இன்னொரு ஐயனை லவ் பண்ணிட்டேன், நான் அப்ப உன்னை எப்படி செய்கிறது, எனக்கு அவரை தான் பிடிச்சதுன்னு சொல்லி போட்டது. இவைகளெல்லாம் தயாரிட்டு கல்யாண வீட்டுக்கு தயார் எல்லாம். இப்ப ஜனவரிக்கு நடந்த சம்பவம் தான். ஜனவரி எல்லாம் தயாராயிருக்க அந்த பிள்ளை அவனுக்கே சொன்னதான் என்னென்றால் எனக்கு ஒரு ஆள் இருக்கிறார் என்று நல்ல ஓப்பனா சொல்லிட்டு நான் இதை செய்ய விரும்பேன் முதலே சொல்லி இருந்தேன்டா இவன் இந்த ஏற்பாடு செய்திருக்க மாட்டேனா. அப்படி பிள்ளைகளும் இருக்குதுகள். அதான் சொல்றாங்க வேந்து வேண்டாமன்னது வேந்தி வர வேண்டாம் என்று சொல்றது. ஆனா இவரையும் லவ் பண்ணினதுதான் ஒரு இடத்துல பெற்றோருக்கு சொல்லி அவையும் சரி செய்வா மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளைதான் நினைச்சு வச்சவை. அப்ப அப்படியான சூழலும் இன்றைக்கு இருக்குது. திருமணம் வந்து இப்ப மேடையிலேயே எத்தனை மேடையில குழம்பி இருக்கு. என்ன பொம்பளை லேட்டா வந்ததாம், அந்த மூத்த நேரம் முடிய போகுதுன்னு சொல்லி அந்த வலிக்கிட்டு லேட்டா ஓடி வந்ததாம். ஓடி வரைக்குள்ள மாப்பிள்ளை கேட்டு இருக்கிறான்னு சொன்னா ஏன் இப்ப லேட் என்னதுக்கு லேட் ஆனதுன்னு அப்ப சொல்லி இருக்கிறாவாம் அதுல ஷடப்ன்னு சொல்லி. அதுல அப்ப அவர் சொன்னாராமண்டா இப்பவே நீ இப்படி சொல்றேன்னு சொல்லி அந்த ஸ்பாட்லயே கல்யாணம் குழம்பிருக்கு. எத்தனையோ வருஷம் லவ் தான். அப்ப அதுவும் நிரந்தரம் இல்ல தானே. அந்த லவ்வுகளும் நிரந்தரம் இல்லாம தான் இவைக்கு போய்கொண்டிருக்கு. ஒரு தடவை ரெஸ்பான்சிபிள் எடுக்க விரும்புறேன். இந்த பிள்ளைகள் வந்து ஏன் நாங்கள் உழைச்சு பார்க்கணும் பிள்ளைகளை. ஏன்னா எங்கட இப்ப நீங்க எப்படியான பேரண்ட்ஸ் எல்லாம் இப்ப நாங்கள் இருக்கிறோம், எங்கட பிள்ளைகளை நாங்களே வீட்டை வச்சு கொண்டு இருக்கிறோம். அதுகளுக்கு ரெண்ட் இல்ல, பில் இல்ல, எதுவும் இல்ல. தாங்க உழைக்கிற காசை தாங்களே என்ஜாய் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கணும். நாங்களும் அப்படி விடுறோம். என்ன பிள்ளைகள் பாவங்கள் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், இந்த பிள்ளைகளாவது எல்லா நாடும் பார்த்து என்ஜாய் பண்ணி வாழுதல்னு சொல்லி. அதுவும் பிள்ளைதானே. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே பிள்ளைய எப்படி ஒரு குருவி வந்து தண்ட கொஞ்சம் தள்ளி விடுகுதோ அது போல நிச்சயம் அது பிள்ளை என்று சொல்றேன். எங்கள்கிட்ட வந்துட்டு போகலாம். அவர்களுக்கு ஒரு ரூம்கள் எடுத்து அவர்கள வேலை பழுக்கள் இதுகளை பார்த்து கொண்டு இருந்த ஒரு பொறுப்பை வச்சுக்கொண்டு அம்மா அப்பாட்ட வந்து போகலாம். ஆனா சில அம்மா அப்பாக்கள் அப்படியே பிள்ளைய வெளியில விடாம வச்சிருக்கிறது அந்த பிள்ளைன்ற முன்னேற்றத்துக்கும் தடையா இல்லை இருக்கு. பிள்ளைகள் தங்கட நிலைமை வரும்போது 18+ நாங்களெல்லாம் இப்ப 18+ ஆச்சுன்னு கதைப்பினோம். ஆனா மற்றும்படி எல்லாத்துக்கும் எங்களைத்தான் எதிர்பார்க்கணும். எங்கட வீடுகள்ல இருக்கிறது வேலை கிடைச்சாலும் அரவாசி பேர் வீடோட தான் இருக்கணும். எங்கேயாவது தூரம் வேண்டா தான் போயினோம். என்ன மற்றும்படி வீட்டோட இருந்து என்ன ரெண்ட் ஃப்ரீ என்ன ஒரு ஆள் சொன்னாராம் 24 hours தான் வேலை செய்வார். அவர் சொல்லிட்டு ஏன் நான் உழைக்கணும், எனக்கு காணுமா இருக்குதானே காசு, ஏன் எல்லாரும் கஷ்டப்படினோம். அப்ப சொன்னாவா நீ எந்த வீட்டை இருக்கும் வரைக்கும் உனக்கு இது காணும், ஆனா வெளியில போய் பேர காணுமன்னு சொல்லி. ஆனா பெற்றோரும் அத அந்த பிள்ளைன்ற சொந்த இப்ப வந்துட்டு போகலாம், அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நிரந்தரமா வீட்டுல வச்சிருந்து ரெண்டுக்காக வேண்டாம் அப்படி அது ஒரு சுயநலம் அந்த பிள்ளைன்ற. பேரண்ட்ஸும் அப்படி செய்யணும் தானே. எங்களோட இருக்கணும்ன்றது ஒரு பெருமை. எங்களோட பிள்ளைகள் எங்களோட இருக்கணும்ன்றதுல ஒரு பெருமை காட்டினோம். என்ன ஒழுக்கமா இருந்துடுமண்டோ அது என்ன இன்னும் அப்படி அதை எது எதிர்பார்க்கணும்னு தெரியல.
ஆனா அது வேற சாப்டர் நான் சொல்றேன். அப்படி எதிர்பார்க்கணும். அப்ப பிள்ளைகளுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுத்தும் வளர்க்க இல்ல, இதண்டவும் இல்ல. மற்றது உண்மையாகவே எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை இருக்கும். நாங்களும் அம்மா அப்பாண்ட சண்டை பார்த்து தானே வளர்ந்த நாங்கள் தண்டோமே இல்லத்தானே. அந்த சண்டை பார்த்தாலும் இல்ல நான் கேக்குறேன், சில நேரம் பெற்றோர் சண்டைய பார்த்துட்டு பிள்ளை வேண்டாமன்னு சொல்லுதாண்டு வையுங்கோவன். ஆனா அப்படி ஒரு பிள்ளையண்டா குடும்பத்துல எந்த குடும்பத்துல சண்டை வராம இருக்குது? சண்டையும் இருந்தா தான் சமாதானத்தையும் பெறலாம், அனுபவத்தையும் பெறலாம். அந்த நேரம் எத்தனை கற்றுக்கொண்ட நாங்கள் கல்யாணம் முடிச்சுதான் நிறைய கற்றுக்கொண்ட நாங்கள், சண்டையில தான் கற்றுக்கொண்ட நாங்கள். அப்ப அது பிள்ளை என்று நான் சொல்றேன். அந்த ஒவ்வொரு பிள்ளையும் எடுக்கிறத பொறுத்தது. சில பிள்ளை அடுத்த நிமிஷமே நாங்கள் இப்ப பேரண்ட்ஸ் கதை கேட்க பாக்கணும். அடிபட்டாலும் அப்படியேதான் ஓடிக்கொண்டு இருக்குது. அது பெரிய இசுவா இவைக்கு வராது. என்ன சில பேர் இந்த இசுவை பார்த்து கல்யாணம் செய்யலண்டா அது அந்த பிள்ளைன்ற சிந்திப்பு பிள்ளை என்று நான் சொல்லுவேன். ஏனண்டா நானும் சொல்ல வரேன், உண்மையாகவே பொறுப்பெடுக்க பயப்படி என்ஜாய்மெண்ட்டுக்கு ஆசைப்படினோம். அதுதான் முதலாவது இது. மற்ற லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்காக அவைக்கு இனிமே திருமணம் பண்றதுல இன்னொரு புள்ளி ஒன்றுதான் புறையில. மற்றபடி எல்லாம் அவை தங்களோட இதுகளை பார்த்து கொண்டு போயினோம். அப்ப அது ஒன்றை பெறதுக்காகத்தான் இந்த திருமணம் பண்றதை வச்சிருக்கணும். அதான் அதை சுமையா இணைக்கணும். ஐயோ என்னுடைய கரியர் கட்டு போடுமோ அல்லது பேபி வந்தா என்ற இது போஸ்ட்போன் பண்ணிப்படுமோ என்ற அந்த ஒரு எண்ணம் அவைகளுக்குள்ள இருக்குது. அது எப்படி ஒரு பொறுப்பா ஏற்கிறது? அதுதான் அதுவும் இருக்குது. நீங்க சொன்னது சரி. என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்ல கேள்விப்பட்டேன்னு சொன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமா இருந்து ஹஸ்பண்டுக்கு வருத்தம் வரைக்கும் ஒய்ஃப் நல்லா ஏர்ன் பண்ணி சொத்துக்களை சேர்த்துவான். பிறகு அவக்கு இயலாம போச்சாம், முடியாம போனோம்னா ஹஸ்பண்ட் சொன்னாரா இவ்வளவு பேமெண்டையும் என்னால பே பண்ண இயலாதுன்னு சொல்லி. இவ்வளவு அவ நிறைய சொத்து, ஆனா அந்த சொத்து இந்த வீட்டுக்கு தான் வருது. அவர் அதை மறந்துட்டார், அதோட டிவோர்ஸ்ன்னு சொல்லி. அப்ப உண்மையா பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டா முடியாது. அதுதான் உண்டு. அது இல்ல இந்த காலத்து பிள்ளைகள் எவையும் ஆக கேர்ள்ஸ் தான் கூட இருக்கிற மாதிரி தெரியுது பாய்ஸை விட. இப்ப கேர்ள்ஸ் தான் கூட எதிர்பார்ப்புகளை உருவாக்கிட்டு இந்த திருமணம் என்ற பந்தத்துக்குள்ள போகாம இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. நன்றி. அது சரியான உண்மை. ஆணை விட பெண் தான் அதிகமா. ஏனென்றா சினிமா மாதிரி ஓட வேணும், சினிமா மாதிரி தனக்கு படங்கள் எடுக்கணும். அந்த சினிமாவில என்ன பாக்குறோமோ அதை நிஜ வாழ்க்கையில கொண்டு வந்து அனுபவிக்க வேணும் என்று துடிக்கிற பெண்கள் தான் இன்றைக்கு ஒரு ஆண்களுக்கு இக்கட்டான நிலையை கொடுத்து கொண்டு நிக்கிற மாதிரியும் ஒரு தோற்றம் இருக்கு. இதனாலதான் இன்றைக்கு திருமணத்துக்கு பின்னிக்கிற ஆண்கள் ஓகேயா சொல்லினோம், பெண்கள் ரெடி இல்லையோன்னா பெண்கள் ரெடி இல்லையோ இருக்கிறது. ஆமாம். அப்ப நாங்கள் இப்ப ஒரு பெண் பிள்ளைய வளர்க்கையும் நான் நினைக்கிறேன் சில பொறுப்புகளை பிள்ளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக நாங்கள் வளர்க்காத குற்றம் எங்கள்ல அப்படி நினைக்க வைக்குதோ என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. அதிபரவர்கள் வந்து திரும்பி போட்டார் எனக்கு. அதிபரவர்களை மீண்டும் இணையுங்கள் வண்டி போட. ஆமா, உங்களோட நிக்கைக்கு அதிபரவர்கள் வந்தது கண்டனான் பிறகு டக்கண்டு எடுப்பேன் அப்படியே போயிட்டு. வணக்கம் ஜெயம் பாருங்கள். வணக்கம். என்னென்றால் நல்ல ஒரு தலைப்பு. இதை தொடர்ந்து இப்படியான தலைப்புல எடுத்தாலும் அது தண்டும். இதை நாங்க சும்மா ஒரு இதுக்காகவோ அல்லது நேரத்தை கடத்துறதுக்காகவோ அல்லது எடுத்தம் காவத்தம் கொண்டு உலகியவர்கள் மத்தியில இப்படி நாங்க எங்களுக்குரிய அந்த எண்ணங்களை கதைக்க கூடாது. கூடுதலா சரி அனுபவங்களை மற்ற இதுல கதைக்கலாம். இப்ப என்னன்னு சொன்னால் அவர்களுடைய திருமணம், இப்ப நீங்க திருமணம் செய்யக்க இல்ல நான் நாட்டுல திருமணம் செய்யக்க அதை பற்றி ஏதாவது நான் சிந்திச்சேனா? நான் இல்ல என்னுடைய மனைவி சிந்திச்சதா? இல்லாம அவ ஏதாவது செய்தது, பெற்றோர்கள்லாம் செய்தது, கூட சொந்தங்கள் பந்தங்கள் செய்தது, ஏதாவது ஒரு பொறுப்புங்களுக்கு இருந்ததா? வைத்தியத்திலே இளையவர்கள் அவர்கள் சிறு வயதிலிருந்து உழைக்க உழைக்கிட்டு படிச்சு வேறு சூழ்நிலையிலிருந்து இத்தனை பேர்ட்ட டோச்சிங்க. இப்ப பெண்கள் இத்தனை இதுகள் இருந்திருக்கு. வெளியில எங்களுக்கு சொல்லாத, பெற்றோருக்கு சொல்லாத இதுகள் அதுகளுக்கு இருந்திருக்கு. அதுகளோட இருந்து ஒரு இதை பிடிச்சு ஒரு சரி ஒரு லவ் பண்ணி அதுக்கு இதுன்றதுக்கும் அவர்கள்லாம் தங்களுக்குரிய திருமணத்துக்குரிய செலவுகளை ஆயத்தப்படுத்த வேணும். பெற்றோர்கள் கொடுக்குறேன்டாலும் ஒரு ஆகப்பெரிய கொடுக்குறேன்டாலும் இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம், பிரண்டா சொன்னா அவள் உங்கள்கிட்ட இருந்து ஒரு 5 காசு பண்ண மாட்டேன்டா கண்டுட்டா. அப்ப தான் தான் எல்லாம் செய்து தானா தான் இதாண்ட போறேன். சரியோ? அப்ப இதுல வந்து அவையே எதிர்பார்க்கணும்னா இப்ப இதுல இருந்தா இப்ப லிவிங் டுகெதர் மாதிரி இருந்தாலும் கல்யாணம் முடிச்ச பிறகு எங்கட குடும்ப எதிர்ப்பு அது இல்லை, அது இராது. நாங்க இதன்றிட்டோம். ஆனா அந்த காதலிக்கிற தன்மை பேருக்கு தானே அவைகளுக்கு ஒரு ஊழல் அது இப்ப கல்யாணத்துக்கு பிறகு அது தொடர்ந்து நீடிக்குமான்ற ஒரு இது இருக்குமா? அதுதான் இன்றைய கேள்விக்குறி. ஏனென்றா அது ஒரு
நீர்க்குமிழி மாதிரி முன்னுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கும், பின்னுக்கு மட்டும் பொறுப்பு ஏற்ற உடனே உடையுதோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் பிறந்தானே. இப்ப இதண்டா இதே அன்பு, இதே காதல், இதே ஊடல் இருக்குமா அங்க 2 பேர் இருக்க முடியல. சரி, திருமணம் பண்ண பிறகு ஒரு பிள்ளைன்ற ஒரு இது வந்துடும். ஒரு பிள்ளைன்ற இது வந்த பிறகு பொறுப்புகளாக கூடிரும். அதுவும் ஒரு காரணமா. இப்ப இருக்கிற சுதந்திரம் பிறகு வராது. ஆமா ஆமா, சுதந்திரம் இல்லாத ஒரு தன்மையும் அவர்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறியே ஏற்படுது. அப்ப நானே முழு பொறுப்பையும் ஏற்றுடுவேனோ ஒரு பொறுப்பு இல்ல. அவையால் பாக்கணும் மற்ற பிள்ளைகளோட இதண்ட. உதாரணத்துக்கு இருந்தா தண்ட தங்கச்சியார பாக்குது 2 பிள்ளைகள். அதோட அவைய இதன்ற நாங்கவே உதவி செய்யற முடியும். அது எவ்வளவு இதென்ன மட்டும் சரியான தியாகங்கள் பொறுமையால அவைகளுக்கு வரவானும். அதான் நான் சொல்றேன் என்னண்டா, உங்களை பிறகு நாங்க தியாகங்கள் அதுகள் இதை செய்துதான் இதன்றது அந்த தியாகங்கள் இதுகளை எல்லாம் கொண்டு வர வேணும். அப்ப அந்த இது மற்றது அதான் உறவு நீள மாறிடுமோ ஒரு இது. மற்ற அந்த வாழ்க்கை திட்டம் பெருசா போடுவோம். இப்ப லவ்ல இருக்க அங்க போகலாம், இங்க போகலாம், டூர் அடிக்கலாம். பிறகு கல்யாணம் வந்து ஒரு இது வரைக்க இப்ப சுதந்திரமாவியல் தெரியலாம் இல்லையண்டு இல்ல. சில பேர் சரி பிள்ளைகளை பிந்தி போடலாம்னா இத்தனை கண்டு பிந்தி போடுறது அதுவும் தெரியல. அப்ப அந்த ஒரு இது இருக்கு. அப்ப பிள்ளை அவையல்ற இதுதான் என்னன்னா, இப்ப சமூகம் இருக்கிறன்றத ஒன்று ஒரு பக்கம் இருந்தாலும் லிவிங் டுகெதர்ல இருந்து கல்யாணம் சமூகம் எதிர்க்குந்தானே. அப்படி இருந்தாலும் தாங்கள் கல்யாணம் முடிச்ச பிறகு அது நோமலுக்கு வரும். நோமலுக்கு வந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு பிறகு பிள்ளைகள் பிறகு என்ன மாதிரி போகுமோ வாழ்க்கைன்றது. ஆனா அந்த சந்தேகம் கூடாது. அந்த சந்தேகம் கூடாது. அதே நாங்கள் இப்ப நினைப்பான். இப்ப அந்த பிள்ளை மகிழ்ச்சியாக ஓகே ஒரு சந்தோஷமா ஒரு வேற தேர்வு செய்து கொண்டு திருமணம் செய்ய. அப்ப நாங்கள் நம்பிக்கையா சொல்லணும், நீங்கள் சேர்ந்து நல்லா வாழுங்கோ, நல்லது, அதுதான் மகிழ்ச்சியா இருக்க. நாங்க அப்புறம் பின்னால நீங்கள் இதே மாதிரி பின்னால வாழ்வியோன்றதே நாங்கள் இப்பவே பெற்றோர்கள் சொல்லித்தான் கொடுக்கணும். அதுதான் நாங்க சொல்லி கொடுத்து பயங்காட்டணும். இப்படி வந்துருவாய் பின்னுக்கு ஆண்மன் பிள்ளையண்டா அவள் விட்டுட்டு போயிருவாள் பேரன் உதாரணம் காட்டுவாள் 4-5 பேர். உதாரணங்கள் இருக்குதான் இல்லையா. மிச்சம் 1% இருக்கும், மிச்சம் 98% அப்படி இருக்குமான்னு நினைக்கிறீங்களா நீங்க? கடைசி மட்டும் இராது. பாதியில வந்து இப்ப ஜெர்மனிலேயே இருக்கிற மக்கள் இப்ப நடச்சுட்டார்கள் இன்னும் இருக்கணும் தானே. சொல்றேன் அவர் பிள்ளைகள் அப்ப ஆரம்ப இதுகள் அப்படி இப்படி இருக்கும். பிள்ளைகளை விட்டுட்டு ஓடாத இதண்டாது அப்ப எடுத்தவங்க டிவோர்ஸ் ஆகிரும் அதாயிரும். அவையில அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். 1 year அப்படி என்று 1 year காணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவைகளுக்கு வந்துட்டேன் உடனே அதை நாங்க பிள்ளையா நினைக்கிறேன். லிவிங் டுகெதர் அது பிள்ளையான வேலை. நான் உடனே பாலியலுக்கு போயிருவோம். உடனே பாலியல் எங்கட மைண்ட் வந்து ஒரு சின்ன உலகத்துக்கே இருக்கும். பொதுவா தமிழ் கூடுதலான தமிழ் இந்த சின்ன மைண்டுக்கே இருக்கும். சின்ன உலகத்துக்கு 35 வருஷம் இருந்தாலும் சும்மா ஒரு பட்டையும் படியானும் கதைச்சு கொண்டு போவே உடனே அங்கால அடுத்த ஆளுக்கு டெலிபோன் பண்ணி சொல்லி போடுவேன். அப்படியான சூழல் இன்றைக்கும் இருக்குது. தன்மை அந்த ஒரு கூடாத பழக்கம் உண்டு அந்த ரத்தத்தோட தமிழாக்களை இது பின்னுக்கு ஏதோ வாரத உப்பு சொல்லி பயங்காட்டி மூட்டி விடுற மாதிரி. அன்றைக்கு ஒரு பிள்ளை ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது ஒரு பையனோட தண்ட யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டூடெண்டோட போய் சாப்பிட்டது. என்ன அந்த பையனுக்கு நல்ல புள்ளி அவன் கூட்டி கொண்டு போனான் சாப்பிட. அதை கண்டுட்டு அந்த தாய் எடுத்து அடுத்த தாய்க்கு சொல்லுது, உண்ட மகள் இப்படி படியங்களோட போறான். இதுகள் எல்லாம் தேவையில்லை. இன்றைய அந்த இதுகள் கூட அங்கே இருக்க வேண்டிய ஆக்கள் இங்க வந்துட்டு தெரியாம இப்ப சின்னவள கல்யாணம் நடக்க இந்த மனுஷியம் உண்டு இங்க இருக்கு. அது வாய் வாரதே இதுதான். உங்க பேர் மூத்து இருக்க விளையாதுக்கு நடக்குது. அப்படி இந்த பாருங்க கல்யாண வீட்டுல வச்சு வேறொரு ஆளை காய்ச்சி கொண்டிருக்கான். எனக்கு சொன்னது இப்படி ஒரு கேவலம் கட்டது ஜென்மங்கள் இது தெரியுதுலாம் இல்லையா. ஒண்ணும் செய்யல. இவையெல்லாம் இங்க வெளிநாட்டுல இருக்கவே தகுதி இல்லாதாக. அப்ப ஒரு புள்ள பெற்றவனுக்கு அந்த புள்ள கரை சேர்ற இது ஆம்பளையோ பொம்பளையோ பொம்பளை மட்டும் இல்ல ஆணும் கரை சேரத்தான் வேணும். அப்ப அப்படி ஒரு கரை சேர்க்கிற இது வருமோ நிகழுமோ கேட்க நாங்க அதை போய் சவ குழப்பியா குழப்ப கூடாது. அது வந்துடும் இது வந்துடும் விட்டுட்டு ஓடிடுவாங்க அல்ல விட்டுட்டு ஓடிடுவாள். காசு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும் அதுகளெல்லாம் சொல்ல இயலாது. அப்ப அதான் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கலாம். இதுவரைக்கும் எங்கட சமுதாயத்தின்படி பின்பற்றின அந்த பழைய ஒழுக்க பழைய இதன்படி இன்னும் பெண்களும் ஆண்களும் இன்னும் இருக்கிறன்னா அது 2-3 விஷயங்களால இருக்கு. நம்ம இந்த பயமுறுத்தல், சாதியை வச்சு பயமுறுத்தல், மதத்தை வச்சு பயமுறுத்தல், மற்றது சில பழக்க வளங்களை வச்சு பயமுறுத்தல். அதுகளாலையும் சின்னல இருந்து சொல்லி சொன்னா இந்த பிள்ளைய பயப்படும் தானே. பயப்படும்.
இனி சொல்லும் நாங்கள் இவையோட சேர்றேல ஆனா நீ அங்க போனா என்ன நடக்குமோ தெரியாண்ட ஒரு பயத்தை ஏற்படுத்தினா சில நேரம் இந்த பிள்ளை போய் சில நேரம் அந்த குடும்பத்தை இன்னும் நல்லா ஆக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த குழந்தைகிட்ட இருக்கும். இந்த பயமுறுத்தலால அதுகள் போகாது. அந்த பிள்ளைக்கு சொந்த அறிவு இல்லையா? இங்க பிறந்த பிள்ளைக்கு எங்களை விட கூற அறிவுகள் இருக்கும் தானே. அப்ப நான் என் புள்ளிய ஒரு இவ்வளவு வச்சு அது நல்ல புள்ளியாண்டு பேரா அதுக்கு இல்ல. உலகம் பேர மாதிரி தான் சொல்லும். பிள்ளைங்களோட இருந்தா சும்மா எங்களுக்கு முன்னால நல்ல ஒரு புள்ளிய வளர்த்துருக்குறாய் உன்னோடய இருக்கு. ஆனா வெளியில போய் முதுக்கு பின்னால சொல்ற பேரமா இருக்கு. ஆனா இருந்தா ஒரு ஆம்பளை எண்டையில எனக்கு சந்தேகமா இருக்கு. பெண்ணா இருந்தா இது பொண்ணு இல்ல பொம்பளை எண்டையில சந்தேகமா இருக்கு. அப்படியும் கேக்குங்க. அப்ப நாங்க அதான் நல்ல ஊர் சொல்லுதோ உலகம் சொல்லுதுல புள்ள என்னமா இருக்கும். பெண்ணுக்கு அதான் முதல் நான் காசு போகணும் நானே உழைச்சு நானே இதாண்டு நானே தான் கல்யாணம் முடிக்க போறேன் இதுக்கு வருது. நான் வயதை சொன்னாலும் இல்ல உங்கள்ட்ட இருந்து ஒரு 5 காசு பண்ண மாட்டேன் இந்த மாதிரி அவ நிக்கிறா. அப்ப அப்படி இதண்டா இப்ப கடுமையா உழைக்கிச்சு இதன்றா சேர்க்கிறா நடக்க போகுது. அப்ப அதுதான் நான் சொல்றேன். அப்படி பிள்ளைகளை பயமுறுத்துற இதன்றத மாதிரி எடுத்தங்க அவன் இளையர்களை எல்லாம் பிள்ளையா சொல்றது அது போயிடும் முறிஞ்சு போயிடும் தண்டு போயிடும் விவாரத்து வந்துடும் ரெண்டு கற்பனைகள் நிஜமும் இருக்கலாம். அதை கற்பனையா சொல்லி ஏதோ எந்த பிள்ளைக்கு அப்படி ஒன்று நான் நடந்துட்டேன்னா அப்படி சொல்லுமா வந்து வீரியமா எந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு எந்த பிள்ளைக்கு இப்ப டைவர்ஸ் நடக்க போகுது அடுத்த வருஷம் மட்டும் இப்படி சொல்லுவோமே அதான் ஒரு அவசரமா சொல்ற மாதிரி இருக்கும். அதான் அது நடக்காத உண்ட கற்பனையில நோக்கி கொண்டு பாக்குற பெற்றோர் தான் இலக்கியம் எழுதலாம் கவிதை எழுதலாம் கட்டுரை எழுதலாம் அப்படியானாங்க இன்னும் கூறிக்கொண்டு மிக்க நன்றி எம் தங்கராஜா உங்களோட திருமணத்துக்கு இந்த சாதி மத பேதங்களையும் நாங்கள் அதே நேரம் இந்த லிவிங் டுகெதரையும் இன்றைக்கு எதிர்த்து கொண்டு நிற்கிறோம். அதனாலும் இந்த பிள்ளைகளின் திருமணங்கள் பின்தள்ளுறது காணக்கூடியதா இருக்கும் என்பதை அவர் அழகாக சொல்லியிருந்தார். மிக சிறப்பு வாழ்த்துக்கள். கோசலா ஞானம் வணக்கம். கோசலா ஞானம் வணக்கம். வணக்கம் 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 பாருங்க. நான் கதைக்க வேண்டும் என்று நினைத்ததையும் எல்லோரும் கதைத்து விட்டார்கள். உண்மையும் தான். ஏனென்று சொல்லி சொன்னா வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை மாலையா கோத்து மாலை இடுவேன் என்று சொல்லி கணவன் சொல்லேக்கல காதலன் சொல்லேக்கல அந்த மனைவிக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழத்தான் விருப்பமா இருக்கும். நிச்சயம் திருமணமாகினால் முடுங்குபாடு வர்றது ஏனோ தெரியவில்லை. என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். திருமணம் ஆயினவின் 2 பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் அது அது நார்மல் தானே. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமளவும் ஒரு சண்டைகள் பிரச்சனைகள் உருவாகும் தானே. அப்ப அதை ஒரு பெற்றோர்கள் இருந்து வாழ்றதை பார்த்த ஒரு பிள்ளைகள் உண்மையிலேயே அதுகள் திருமணத்துக்கு பின்தங்கி நிற்குங்கள் என்றுதான் என்ற கருத்து. இல்ல 2 விடயம். ஒன்று பெற்றோர்களை பார்த்து இன்னும் நல்ல வாழ்க்கையை நான் வாழ வேணும் என்று நினைக்கிற பிள்ளைதான் கெட்டிக்கார பிள்ளை. அதே கண்டுபிடிக்கணும் என்று நினைச்சு கொண்டு தண்ட வாழ்க்கை எனக்கு இனி கல்யாணம் வேண்டாம் என்று இருக்கிறது. அந்த பிள்ளைன்ற ஒரு சிந்தனை திறன்ல எனக்கு என்ன பொறுத்தவரை அது குறைவான மதிப்பீடு செய்யுது என்று நான் நினைக்கிறேன். ஆனா உண்மையாகவே அந்த பிள்ளைகள் வாழ்ந்துதான் காட்டுகிறார்கள். நல்லா தானே வாழுகிறார்களா? ஏனென்றா கணவனும் மனைவியும் சரி சமனாக குடும்பத்துல பங்கேற்று வேலைகளை செய்யக்குள்ள குடும்பத்துக்குள்ள தகராறு வராது. அப்படி செய்யறாங்க. அந்த அன்பு இருக்கு. அன்பு காதலிக்க இருக்கிற அன்பை பின்னுக்கும் அதை காட்ட வேணும். ஏன் நீங்கள் காட்ட மாட்டாது என்பதை ஏன் நீங்கள் முதலிலே எண்ணுகிறீர்கள் பெற்றோர்கள்? அவை காட்ட மாட்டினம் என்ற ஒரு நெகட்டிவ் தன்மையை ஏன் நீங்கள் எடுக்கிறீர்கள்? அதே வாழ்ந்து கெட்ட பெற்றோர்கள் அனுபவித்ததை பார்த்து நினைப்பார்கள் தானே. அது சில நேரம் உங்களுக்கு அந்த அனுபவம் அப்படி இருக்கும், வேறு ஒருவருக்கு அது இன்னும் பூங்காவா இருக்குமே. அது சரி. அப்படி ஒரே அது நாங்கள் பிள்ளை டீச்சர் என்னண்டா இப்ப நாங்கள் எண்ணக்கூடாது அப்படி ஒரு சிந்தனையை. அதே நெகட்டிவே நீங்கள் அப்படி எண்ணுறதாலே அந்த பிள்ளைன்ற முன்னேற்றகரமான தன்மையை பாதிக்கும். நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும் என்ற மாதிரி சிந்தனையில இருக்க வேணும். கெட்டதை நாங்கள் நினைக்க கூடாதுதான். உண்மைதான். அப்படித்தான் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே நீங்கள் என்ன சொல்லணும், இது எங்களை மாதிரி நீங்க வாழக்கூடாது, நீங்க இன்னும் சிறப்பாக வாழ வேணும் என்றதான் நாங்க விரும்புறோம் என்றதை அந்த விட்டு கொடுப்பு தன்மை புரிந்துணர்வு தன்மையை பிள்ளைக்கு விளங்கப்படுத்த வேணும். நீங்க அது செய்ய வேணும். இப்ப உங்களோட அர்வாசி குடும்பங்கள் அந்த திருமணம் செய்யாமல் அந்த பிள்ளைகள் இருப்பதற்கான நீங்கள் கொடுக்குற அந்த பயமுறுத்தல் தன்மைகள்
ஆனா அப்போது ஒரு ஆள் சொன்னது போல அதாவது வந்து காதலி கேட்கல அவர்கள் இன்பமயமாத்தான் இருப்பார்கள். அது உண்மைதான். அப்ப அந்த காதலி கேட்க அப்ப அவர்கள் வந்து இப்ப கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் அப்படி காதலித்து கொண்டு இருக்கலாம் என்ற ஒரு சிந்தனை அந்த பிள்ளைகளுக்குள்ள வர்றதுலதான் திருமணம் செய்யாம இருக்கிறது காரணம். திருமணம் செய்தா வீட்டு பொறுப்பு அந்த குழந்தை பெறுறது பொறுப்பு கணக்க பிரச்சனைகள் இருக்குதானே. இல்ல அதுவும் அப்ப அதில் அந்த பொறுப்பை ஏற்க மறுக்கையில நீங்க சின்ன வயதுல தொடக்கம் பிள்ளைக்கு பொறுப்பான விடயங்களை நீங்க கொடுக்கல. ஒரு வீடை கூட்ட சொல்றது, கழுவ சொல்றது, கடைக்கு போய் வா, நீங்க ஒரு பொறுப்பையும் கொடுக்காத பெற்றோர் தான் அந்த பிள்ளை பொறுப்பை ஏற்கிறதுக்கு பின்னுக்கு நிக்கும். ஆனா கொடுக்காம இருந்து என்னுடைய பிள்ளைய பொறுத்தளவுல ஒன்றுமே கொடுக்காம இருந்தும் அம்மா கண்டா அம்மா தேதனி உதயவான்னு சொல்லி சொல்ற பிள்ளை இன்றைக்கா எல்லா பொறுப்புகளையும் எடுத்து வடிவா பிளான் பண்ணி செய்யற பிள்ளையும் இருக்குதானே. இருக்குது நிச்சயம். ஏன் அவர்கள் தங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சில நேரம் கடையில வேண்டி சாப்பிடுவார்கள், சில நேரம் அதுக்கேற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்வார்கள். ஏன் அவர்கள் பொறுப்புகளை ஏற்க பின்னுக்கு நிற்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறது கூட என்ன பொறுத்தளவுல பிள்ளை தனக்குண்டா சுலகும் படக்கு சொல்லும். ஏனென்றா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அப்படித்தான் அவர்கள் திருமணமாகி வந்திருக்கிறார்கள். நிச்சயம் அவர்கள் தண்ட கையில வரைக்கும் அதை பக்குவமா எங்களை விட சரியான ஒரு டிஃபரெண்டா அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் அதை பார்த்திருக்கிறேன் பல பிள்ளைகள்ல. பிள்ளைகள் இங்க வளர்ந்த பிள்ளைகள் வந்து இங்கத்தைய கலாச்சாரத்தை கையில ஏந்தி உண்மையிலேயே ஒழுங்கான முறையில தான் வளர்கிறாங்க. எங்கட தமிழ் சமுதாயத்துல வந்து கூட அந்த ஒவ்வொரு தர பற்றி ஒவ்வொரு தர கதைக்கிற மேலகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இல்ல. அது உண்மைதான். அதான் அப்ப நல்ல கூடாது எங்கட இது நாங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் அதாவது புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பாண்டு பாரதியும் அன்றையே சொல்லி வைத்தார். நாங்கள் இப்பவும் அந்த ஆக்களை பார்த்து புறஞ்சொல்ற தன்மையால் அதுகள் எல்லாம் உண்மையிலேயே இந்த ஒரு புலம்பெயர்ந்த சூழலில் ஐரோப்பியர் எப்படி வாழ்கிறார்களோ அவர்களை மாதிரி நீங்கள் வாழ வேண்டிய தேவை சில இடங்கள்ல அவங்களோட பழக்க வழக்கத்தை கூட நாங்கள் பின்பற்ற வேண்டிய தேவை வருகிறது. அந்த நல்ல விடயங்களை எடுக்கிறது பிள்ளைகளை பார்த்து நாங்கள் அவர்களை பார்த்து பின்பற்ற வேண்டிய கட்டாயம் வருகிறது. இன்றைய பிள்ளைகள் அப்பழுக்கற்ற பிள்ளைகள், அதுகள் இப்படி பொறாம சூது வஞ்சகம் எல்லாம் இல்லை. இங்க ஒரு சில பெற்றோரிடம் இருந்து வந்ததை கொள்ளலாமே ஒழிய நோமலாகவே இல்லை. நான் என்னுடைய இந்த கற்பித்தல் தன்மையிலேயே எத்தனை பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா பார்த்தேன். இங்க ஒரு 10% அல்லது ஒரு 5% புரட்சியா இருக்கிறத பார்த்திருக்கிறேனே ஒழிய மற்றும்படி அந்த குழந்தைகள் அப்பழுக்கற்ற தன்மையாக இருப்பதனால் அவர்கள் நல்ல வாழ்க்கைக்கு இந்த சூழல்ல வருவார்கள். அதுக்கு பெற்றோர்கள் நீங்கள் இடைஞ்சல் இல்லாமல் விட்டு கொடுத்தால் அதுவே அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற ஒரு புண்ணியமா இருக்கும். மற்றது கல்வியில முற்றுப்புள்ளி காணாத பிள்ளைகள் வந்து கொஞ்சம் திருமணத்தை பிந்தித்தான் வைப்பார்கள். என்ன நினைக்கிறீங்க நீங்க? டீச்சர் உண்மையா நான் எப்படி பாக்குறேன்டா ஒரு கல்வி சூழல் ஒரு பிள்ளைன்ற இலக்க பொறுத்தது. அது ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து நான் PhD செய்து நான் ஒரு ப்ரொஃபஸராக வர வேணும் நினைக்கும் அல்லது ஒரு பிள்ளை நான் டாக்டரா வர வேணும். அதுல இலட்சியத்துக்கு நீங்க குறுக்க நிக்காதேங்கோ. திருமணம் அது கூட வரத்தான் வேணும் இல்லையண்டில அந்த பிள்ளைய தனக்குண்ட ஒரு வட்டத்தை போடும் தானே. நான் இதுக்குள்ளதான் திருமணம் செய்யலாம், இதுதான் எனக்கு சூட்டபிள், இந்த காலம்தான் என்று எடுத்தால் நீங்கள் அதை விட்டு விடுங்கோ. அப்ப அதுக்கு தடையாக நீங்க நிக்காதேங்கோ. நாங்கள் வந்து கூடுதலாக தடை இல்லத்தானே, தடையை நாங்கள் வகிக்கிற இல்லை. நாங்களும் இந்த ஐரோப்பிய முறைப்படி கற்றுக்கொண்டது மாதிரி அவர்கள் இந்த குடும்பத்துக்குள்ள இட்டுடஞ்சல கொடுக்க போறதில்லை. அது நல்லது. ஆமா இல்ல அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கல்விக்கு மற்றது நீங்கள் கல்வி என்ற பிள்ளை டாக்டரா வரணும், என்ற பிள்ளை இன்ஜினியரா வரணும் அப்படி வந்துட்டு நீங்க கல்விக்கு கொடுக்குற சூழல் பிள்ளைக்கு ஒரு பொறுப்பை பழக்கிறீல, ஒரு புரிந்துணர்வை பழக்கிறீல, அதுகளையும் செய்யாம நீங்க கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிற சமுதாயமா தான் யாழ்ப்பாண சமுதாயம் இருந்தது. நான் 100% அது உண்மை. நல்ல கருத்துக்களை எல்லாரும் சொன்னார்கள், கேட்டுக்கொண்டு வந்தேன். வாழ்த்துக்கள், நன்றி. நல்ல தலைப்பு. மிக்க நன்றி. அடுத்து நேவிசக்கா உங்களுடன் நாங்கள் நிறைவு செய்வோம். அதிபரும் வந்தார் கதைக்க, ஆனால் நான் கவனிக்காம அதுல விட்டுட்டேனோ அல்லது ஜீவாவோட கதைச்சு கொண்டிருக்க சென்று விட்டார். மன்னிப்போட அதிபர் அவர்களே உங்களுக்கு மன்னிப்பை தருகிறேன். ஜீவா முடிஞ்சு எடுக்கிறேன் தான் இருந்தேன். கருத்துகளோட மோதும் பொழுது நேவிசக்கா வணக்கம். அழகான தலைப்பு எடுத்து வந்திருக்கிறீங்க. எதிர்கால சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள்
அவர்கள் சீர்கெட்டு போன பிள்ளைகள் இல்லை. இப்ப இங்கத்தைய பிள்ளைகள் அவர்கள் ஏன் அந்த திருமணத்தை பின்போடுகிறார்கள் என்றா, அவர்கள் இப்ப அவசரப்பட்டு காதலிச்ச உடனே திருமணம் செய்தா அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். குடும்பத்துல பல பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை அப்படி என்று அதுக்காக அவர்கள் வேலைகளை செய்து அந்த வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு பதவியை எடுத்ததுக்கு பிறகு கொஞ்ச காலம் உழைச்சு ஒரு வீடு வாசலை வாங்கின பிறகு அவர்கள் திருமணம் செய்தால் அது சந்தோஷமாக இருக்கும். அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கு. அதை விட்டுட்டு இப்ப காதலிச்ச உடனே பிள்ளை திருமணம் செய்யாம ஏன் பின்னுக்கு போறான்னு சொன்னா பெற்றோர் அவங்க சுமையை சுமப்பாங்களா? பெற்றோர் சுமக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளைகள் சுமைகளை அவர்கள் சுமக்க மாட்டார்கள். ஒரு வேலை வெட்டி இல்லாம வேலை கொண்டு இருந்து ஒரு வீடு வாசல் இருந்து பிள்ளை தங்களுடைய அலுவலர்களை அவர்கள் பார்த்து கொண்டு போவார்கள். பெற்றோர்கள் அதுக்குள்ள போக தேவையில்லை. அதால நாங்க அந்த பிள்ளைகளை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் இந்த காலத்து இங்கத்திய பிள்ளைகள் மிகவும் விவேகமாக இருக்கிறார்கள். மிகவும் விவேகம். அவர்கள் யாரையும் யாரையும் நம்பி இல்லை. நாங்க எங்கட காலில் நிக்கணும், நாங்க வீடு வாசல் எடுத்து அதுக்கு பிறகு திருமணம் செய்து நாங்கள் பிள்ளைகளை பெற்று நாங்கள் வளர்ப்போம் அப்படின்ற ஒரு சங்கல்பத்துலதான் அவர்கள் பின்போடுகிறார்களே ஒழிய மற்றபடி காதலில இன்பம் அவர்களுக்கு அப்படின்ட்டு இல்லை. அப்படி இருக்கிறவர்கள் கட்டுப்பாடாகவும் இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நினைக்கிறவர்கள் கட்டுப்பாடாக இருப்பார்கள். ஆகவே நீங்க எடுத்த தலைப்பு மிகவும் சிறப்பு. பெற்றோர்கள் விழிப்பூட்டல் உண்மையாக இந்த பெற்றோர்கள் விழிப்பூட்டல் கொடுக்கதாக இருக்க வேண்டும். இந்த தலைப்பு நிச்சயமாக விழிப்பூட்டல் பெற்றோர்கள் புரிந்துணர்ந்தால் தான் பிள்ளைகளுடைய வாழ்வும் சிறப்பாக இருக்கும். பெற்றோர்கள் அது கூட போகக்கூடாது. ஆகவே நாங்களும் பிள்ளைகளுக்கு என்ன மனசுல பிடிக்குதோ அதை செய்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று நான் நல்ல ஒரு கருத்து. அதே நேரம் அப்படி நல்ல ஒரு பெற்றோரா நீங்கள் இருக்கிறீங்கள் என்றதும் எனக்கு மகிழ்ச்சி. அதாவது ஒன்று நாங்கள் ஒரு பிள்ளைய பாக்கைகளை அத சொல்லுவினோம், தாயை போல பிள்ளை நூலை போல சீலை. அது எவ்வளவு தூரம் சரியா இருக்கணும்னு தெரியா. எங்களை விட எங்கட பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிற அம்மாமாரும் இருக்கணும் தானே. ஆனாலும் அந்த பொறுப்புகளை ஏற்று அந்த பிள்ளை தானாக முடிவுகள் எடுத்து வளர்ற பிள்ளையத்தான் நான் எப்பவுமே விரும்புவேன். காரணம் என்னென்றால் அந்த பிள்ளை எங்களை விட, இப்ப நாங்கள் கல்வி சூழல்ல பார்த்தாலும் எங்களை விட பிள்ளைகள் அறிவு கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அது முடிவெடுக்கிற விடயம் சரியாக இருக்கும். நீங்களும் ஒத்துழையுங்கோ. அதாவது அது ஒரு முடிவை சொல்லிக்க இது சரியாக இருக்குமா இல்லையான்றது நாங்கள் அந்த பிள்ளையோட இணைஞ்சு பார்க்க அது சரியாக இருந்தால் விட்டு விடுங்கள், பிழையாக இருந்தால் சில விடயங்களை எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் திருந்தி கொள்ளக்கூடிய அல்லது அதை மீண்டும் இப்படியும் இருக்குந்தானே ஒரு பக்கம் என்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்பொழுது பார்த்தோம்னால் மிக்க நன்றி எல்லோருக்கும். அந்த அவர்களுடைய ஒரு திருமண வாழ்க்கைக்கு வரைக்க தொழில் முன்னேற்றம் என்பது மிக முக்கியமானது. அதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கல. காரணம் அவர்கள் தங்கள் காலில் தான் நிற்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆகவே வருமானம் கிடைத்தால்தான் குடும்ப வாழ்வை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது மனநிலை முதிர்ச்சி தேவை. அதாவது எனக்கு இப்பதான் திருமணம் செய்யலாம், எனக்கு 25 வயதுல நான் மாட்டேன். ஏனென்றா எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வேணும், எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அப்படி இருக்கிறவே இருக்கணும். அடுத்தது சரியான துணை தேர்வு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சில நேரம் பாப்பினம் ஓகே இவர் ஓகேயா இருக்கும், அப்புறம் ஒரு மாதத்தால இல்ல இவருடைய பிஹேவியர் எனக்கு பிடிக்கல என்று விட்டுட்டு போற பிள்ளைகளாயும் இருப்பினம். அப்ப அந்த மன முதிர்ச்சியும் வேணும், சரியான துணை தேர்வும் அந்த பிள்ளைக்கு வேணும். அடுத்தது பொருளாதார பாதுகாப்பு. இப்ப நான் கல்யாணம் செய்ய நீங்க கவனமா கவனிங்கோ. இந்த விடயத்தில பெற்றோர்கள் அவை நிறைய சோமிச்சு பிள்ளைகிட்ட கொடுக்குற பெற்றோரும் இருக்கணும். சில நேரம் பெற்றோர்கள் அவர்களுடைய சரியான தொழில் இன்மையால சேமிப்பு அவர்களிடம் இருக்கையில, அப்ப இந்த பிள்ளை நீங்க என்ன கல்யாணத்துக்கு எனக்கு காசு தரீங்களா? இல்லத்தானே, அப்ப நான் தானே உழைச்சு காசு சேமிக்க வேணும். அந்த பிள்ளை சொல்றது 100% உண்மை. ஏனென்றால் சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அவ்வளவுக்கு அந்த தொழில் செய்ய கஷ்டமாக இருக்கும். அப்ப அந்த பெற்றோர்கள் கொடுக்க முடியாது. ஆகவே அந்த பிள்ளை தனக்கேற்ற சேமிப்பையும் தனக்கேற்ற பணத்தையும் அந்த பிள்ளை தன் பாதுகாப்புக்கு, அதாவது நான் திருமணமாக போனாண்டா அந்த பாதுகாப்பு அப்படி நீங்க பெற்றோர்கள் விட வேணும். எந்த பிள்ளைகிட்ட நீங்கள் 18 வயதிலேயே பொறுப்பை கொடுக்காம இருந்தா அந்த பிள்ளை உங்களைத்தான் ஏந்தி நிற்கும். அப்ப நீங்களும் உங்களோட சொத்துவல் என்று கொடுப்பீர்கள். உண்மைப்படி அது சரியான தவறு என்று சொல்றேன். ஏனென்று கேட்டா
அந்த பொருளாதாரத்தை அந்த பிள்ளை உழைச்சி சேமிச்சு அதிலேயே திருமணம் செய்கிற குழந்தைகளையும் காட்டுறோம். அடுத்தது ஒரு தனிமன வளர்ச்சி, தனக்கு ஒரு இலக்கு நோக்கம், இதுகளை கொண்டுதான் நான் ஒரு துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது உண்மையிலேயே அந்த பிள்ளைன்ற சரியான ஒரு எண்ணம். ஆகவேதான் அந்த பிள்ளைகள் சற்று இவைகளை திடப்படுத்துறதுக்காக திருமணங்கள் பின்னிக்கின்றன. விரும்பி வச்சிருப்பார்கள், விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான சூட்டபிளா வர அவர்கள் திருமணம் செய்வார்கள். அதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கக்கூடிய பெற்றோர்களா இருக்க வேணுமே ஒழிய தட்டையான பெற்றோர்களா இருக்கணும். ஒன்று லவ் பண்ணி போட்டு வருதுன்னு அது என்னத்துக்கு, அது எங்களுக்கு ஒத்து வராது, அது சாதி அப்படி இது அப்படி என்று நீங்க நிறைய சொல்லுவியல். எனக்கு தெரியல, அதுகளுக்கையும் சில உடன்பாடுகள் இருக்கலாம், அதுகளை நான் போகல அதுக்கு. ஆனா பொதுவாகவே ஒரு பிள்ளை அப்படி வந்து சொல்லிக்க நீங்களும் கலந்து ஆலோசித்து எதிர்காலத்துக்கு உனக்கு நல்லதாக இருந்தால் நீ எடுத்துக்கொள்ளி என்று நீங்கள் சொல்லி அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எதுவும் சிறப்பானது என்று ஒரு நம்பிக்கை பலத்தை வைத்துக் கொண்டு இன்றைய அந்த பிள்ளைகளின் திருமணத்துக்கு நீங்கள் வழிவிடுங்கள் என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் இணைந்த அத்தனை பெற்றோர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொழில்நுட்பத்துல உதவி புரிஞ்ச வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கு நன்றி தானே பகிர்ந்து விட வருகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இதுல ஜீவா அவர்கள் நிக்கிறபடியினால அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நம்மவர்கள் திருந்திட்டார்கள் ரொம்பவே, இந்த சாதி மத பேதமெல்லாம் பாக்குறது இல்லைண்டு. அந்த குப்பை கூட்டங்கள் இருக்குது இப்பவும், சரியா? அந்த மூட்டை முடிச்சோட இப்பவும் நிறைய பேர் இருக்கணும். அண்மையில கூட எங்கட இடத்துல ஒரு அம்மா சொல்றார், கடைசி வரைக்கும் அவனை நான் இதுல கட்டி கொடுக்க மாட்டேன் என்றார். அப்ப நான் லவ் வந்துட்டா என்ன செய்வீங்க, வெட்டி போடுவேன் 2 பேரையும். அப்படி இருக்குதா? ஏதோ 6 கடை வீடுகள் அப்படி இப்படி ஒரு வனக்காரி தான் சொன்னார், சாதி விட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தடிப்பு என்றதை விட வெறி மத வெறியில கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி ஜீவார்களே நம்மவர்கள் இருக்கிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி இல்ல. இல்ல நான் நிறைய இப்ப எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களே சில பேர் தாங்கள் போய் அதுல செய்து வச்சுட்டு வந்தாக்கள் நிறைய பேர். அவர்களுக்கு உண்மையில கைகூப்பி நாங்க வணக்கத்தை சொல்லணும். நன்றி. அதுவும் ஒரே ஊர் ஒரே இதுலயே, அதாவது அந்த பரம்பரையா வாழ்ந்த இதுக்குள்ள அப்படி ஒரு ஆள் செய்ய பிள்ளை அவ என்னோட படிச்ச ஃப்ரெண்ட் அவ போய் செய்து வச்சுட்டு வந்தவா, தாய் தகப்பனையே செய்து வச்சது. அது நல்ல விஷயம். இந்த அம்மா சொன்னார் என்னட்ட, இந்த அம்மா இல்ல பல பேர் இப்ப சொல்றது அதான். அவங்க என்னவாம் எடுக்கப்பினும் இப்ப சரியா, ஏன்னா அவன்டா உண்மையில எங்களை விளங்குறது இல்லை, அப்படி நேரடியாக கேட்டால் தானே கிழக்கு. அந்த அம்மா சொன்னார், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது என்ன சில வேலை அவன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், வெட்டி போடுவேன், கேட்ட போட்டு என்னன்னு கேட்டால் வெட்டி இப்படிதான் சொன்னார். பாருங்க, நாங்க டிவி ஷோக்கள்லயே பாக்குறோம், ஒரு அப்பா வெட்டியே போட்டார் மகளை. அது போல இங்கேயும் இருக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த மூட்டை முடிச்சோட இப்ப இருக்கிறோம். நன்றி வணக்கம். எல்லாம் திருந்தட்டும், ஒரு விழிப்புணர்வு எல்லோருக்கும் இருக்கத்தானே வேண்டும் என்று கூறிக்கொள்ளுவோம். நன்றி. நமக்கு வருகின்றது குடும்பம் கோலியா மனித நவுலா சொன்னானவர்களுக்கும் இனிவர்களுக்கும் நன்றி வணக்கம்.